Hi all, this is Shwati from Swastika Designs. இன்னைக்கு நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த நார்மல் ஸ்லீவ் டிராஃப்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கேப் ஸ்லீவோட வெரைட்டிஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்லீவ் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலாக ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஸ்லீவோட லென்த் 5.5 இன்ச், கேப் ஹைட் வந்து 3/3/4 மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. என்னோடய ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 16 இன்ச். ஸோ அதோட ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து லூசிங் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட் வந்து எடுக்க போகிறேன். என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 11 வந்து டிவைடட் பை 2 பண்ணால் 5.5 வரும். ஸோ அது கூட வந்து லூசிங் பர்பஸ்க்காக 1/2 இன்ச் வந்து கொடுக்குறேன். அந்த கேப் ஹைட் லைனும் ஸ்லீவ் ரவுண்ட் லைனும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே எபோவாக மார்க் பண்ணுறேன். ஸோ பேக் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து கம்ஃபர்டபுள்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். எப்படி கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து வரும். எந்த ஒரு ரிங்கிள்ஸும் இல்லாமல் பண்ணலாம். அது வந்து பேக் கர்வ், கீழே இருக்கிற கர்வ் வந்து ஃப்ரண்ட் கர்வ். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து பேட்டர்ன் எப்போவுமே வந்து கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். சீம் அலவன்ஸ் வந்து கர்வ்ஸ் லைனில் ஃப்ரண்ட் பேக் கர்வ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து 1 சென்டிமீட்டர் கொடுக்கணும். சைடில் வந்து 1.5 இன்ச் கொடுக்கணும். கீழே ஸ்லீவ் ரவுண்ட் மடிச்சடிக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே.